ஸோ குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், இன்னைக்கு எத்தனை பேர் ட்ராப் ஆகிட்டீங்க கிளியராக சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு மூவ்ஸ் இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் கிளியர் கட்டாக 250 கிராஸ் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும்னு. மார்க்கெட் அதே மாதிரி மேலே போச்சு, பட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா டியூ டு லிக்விடிட்டி இஷ்யூ. ஓகே, பிகாஸ் ஹையர் லெவலில் பையிங் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ பையிங் இன்ட்ரெஸ்டடே இல்லாத காரணத்தினால மார்க்கெட்டில் ப்ரீமியம் இன்க்ரீஸே ஆகலை. ஸோ ஆப்ஷன் பையருக்கு ஒரு சோகமான தினம்னு சொல்லலாம். ஓகே, பிகாஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற மூமெண்டம் திடீர்னு மேலே போச்சு, கீழே வந்துச்சு, திரும்ப ட்ராப் பண்ணுச்சு, ட்ரை பண்ணுது, ட்ராப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. பட் யாருமே ரெடியாக இல்லை. ஸோ நிறைய ட்ராப் நடந்திருக்கும். டெஃபினட்டாக ஸ்கால்பிங் பண்ணுறவங்க இன்றைக்கி நிறைய லாஸ் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ நாளைக்கு உண்டானது என்ன, எப்படி அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஸோ உங்களை எல்லாத்துக்கும் நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க விருப்பப்படுறேன். ஸோ நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் வரும், கன்ஃபார்ம் ப்ராஃபிட் வரும், ஸோ இந்த மாதிரி எந்த டிப்ஸும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண வரல. ஐ எம் கிவிங் த லெவல்ஸ் பியூர் அண்ட் பியூர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ என் லெவலை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினெட்லி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க இஃப் யூ ஆர் அ பிகினர், பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஹைலி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, பிகாஸ் எவ்ரிபடி இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது எல்லா இடத்துலையும். ஸோ நார்மல் ஸ்டாக்ஸோட எல்லாரும் தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அதர்வைஸ் நம்ம கிளாஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். நாட் எ ஃபோர்ஸ், ஒன்லி பை சாய்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நாளைக்கு உண்டான பாக்ஸ் சைஸ் எழுதிக்கோங்க. நாளைக்கு உண்டான பாக்ஸ் எழுதிக்கோங்க பார்ப்போம். ஸோ அப்சைடில் இருக்க பாக்ஸ் என்னோட முக்கியமான நோ ட்ரேட் ஜோன். இந்த பாக்ஸ் என்னது? நோ ட்ரேடு. இந்த இடத்துல மார்க்கெட் உள்ளே இருக்கும்போது இதில் நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. திஸ் இஸ் த பாக்ஸ், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும், இது வரைக்கும் இருந்திருக்கு. மார்க்கெட்டை டேர்ன் பண்ணுற ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பாக்ஸை தான் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும். சாரி ஃபார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் நான் எப்போவுமே ஒரு 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் முன்னாடி நம்மளோட வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பெஷலி வித் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இது நோ ட்ரேட் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5809, 50809 அண்ட் 50694. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இந்த மார்க்கெட் எப்போ இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்குதோ நீங்கள் நோ ட்ரேடு, இதை ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ மார்க்கெட் 809 கிராஸ் ஆகுதோ ஃபஸ்ட்டு டார்கெட் 895, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி டான்ஸ் ஆடிட்டு திரும்ப செகண்ட் டார்கெட் உங்களுக்கு 993, என்ன வரும் 50993. அதையும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா லாஸ்ட் டார்கெட் ஆனது 51,130. ஓகே, ஸோ 51,130. ஸோ எப்போ உங்களுக்கு நம்மளோட ஸ்பெஷல் பாக்ஸை இந்த பாக்ஸை கிராஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் சிஇ போகணும். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறேன், சிஇ ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஓகே, சிஇ ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் பிகாஸ் ஆஃப் லிக்விடிட்டி இஷ்யூஸ். ஓகே, ஏன்னா ஹையர் லெவலில் லிக்விடிட்டி இல்லவே இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட்டில் மெதுவாக மேலே போனாலுமே ப்ரீமியம் நோ இன்க்ரீஸ். ஓகே, ப்ரீமியம் என்ன ஆகும், உங்களுக்கு இன்க்ரீஸே ஆகாது. மெதுவாக அப்படியே அதே இடத்துல 100 பாயிண்ட்டும் போயிடும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 20 40 பாயிண்ட் போகிறதே கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இல்லை லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் வரும்.
ஸோ தேவையில்லாம நீங்க அவசரப்பட்டு பெரிய பெரிய மூவ்ஸ்க்கு போயிறாதீங்க. முதல்லயே சொல்லிட்டேன். வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான மூவ்ஸ் வரும் வாட்ச் பண்ணுங்க. சைடுல ஆனா இப்ப பாருங்க, புட் சைடுல பிஇ சைடுல உங்களுக்கு பிஇ சைடுல உங்களுக்கு என்ன இருக்குது? லிக்விடிட்டி இருக்கு. ஓகே. ஸோ எப்பப்பலாம் மார்க்கெட் கீழ வருதா, உடனே என்ன ஆயிருது? எல்லாரும் புட் சைடு எடுத்துடுறாங்க. டக்குனு மார்க்கெட் இவங்க பணத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப கால் சைடு போயிருது. அதுதான் இன்னைக்கு நடந்தது. டுடே. ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்ல நல்ல ஒரு ரேலி வந்தது. டக்குனு ஒரு கேண்டில் பிரேக் அவுட் குடுத்துட்டு, ஓகே. திரும்ப அடுத்த கேண்டில் வந்து கீழ வந்துட்டு, இது கீழ வர மாரி வந்து திரும்ப மேல போயிருச்சு. ஸோ இந்த மாரிலாம் வந்து நடக்கும். ரைட்? ஸோ சொல்ற லெவல்ஸ நல்லா மானிட்டர் பண்ணுங்க. ஸோ சினாரியோ நம்பர் 1 இதுதான். சினாரியோ இதுக்கு மேல போனா என்ன பண்ணணும்? சி. சினாரியோ நம்பர் 2 பார்த்துக்கோங்க. சினாரியோ நம்பர் 2 என்ன? மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டா வரும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு கேப் அப். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்? கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கேப் அப் ஆன உடனே இது முக்கியமான பாக்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. எது? 59,694. ஸோ 50,694 அதாவது 50,700ல போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆகும்போது அதோட பிரேக் அவுட்ல டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும்? புட் சைடு ட்ரேட் எடுக்கணும். புட் சைடு. ஓகே. புட் சைடு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 568 திரும்ப கொஞ்சம் ஆடிட்டு திரும்ப செகண்ட் டார்கெட் உங்களுக்கு 50,440 வந்துரும். நல்லா பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம். 50,440 மட்டும் பிரேக் ஆயிருச்சுன்னா, திரும்ப சொல்றேன். இது கீழ மட்டும் பிரேக் ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டாவே பெருசா 50,100 வந்துரும். திரும்ப சொல்றேன். 50,100 வந்துடும். இந்த லெவல் வந்துரும். இந்த லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்ப சஸ்டெயின் ஆகி திரும்ப திரும்ப மெது மெதுவா மேலாவும். இந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. இந்த இடத்துல தான் இந்த இடம் போனா மட்டும் தான் பாக்ஸுக்கு மேல இருக்கும்போது தான் லிக்விடிட்டி ப்ராப்ளம். எல்பி. ஓகே. ரைட்? ஸோ இங்க மேல போனா தான் லிக்விடிட்டி ப்ராப்ளம். அதர்வைஸ் கீழ எந்த இஷ்யூ இல்ல. ஓகே. டன். ஸோ சினாரியோ நம்பர் 2 உங்களுக்கு சொல்லிட்டேன். வாட் இஸ் சினாரியோ நம்பர் 3? முக்கியமான விஷயம் பாருங்க. சினாரியோ நம்பர் 2 இங்க வந்து இங்க இடம் சப்போர்ட் எடுத்துட்டு கூட இப்படியே மேல கூட போயிட்டு இப்படிக்குள்ளே டான்ஸ் ஆட கூட வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. ஸோ இதுக்கு கீழ போகாத வரைக்கும் 440 எது 440? 50,440 நல்லா பார்த்துக்கோங்க. 50,440 வேணும்னா ஒரு சேஃபா இருக்க சொல்லலாம். 50,430. ஓகே. இது கீழ பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் உங்களுக்கு 50,100 வரும். இல்லைன்னா வராது. ஓகே. வந்துரும். ஆனா ஏன் பாருங்க, பெரிய ஒண்ணுமே இல்ல நடுவுல. பிரைஸ் ஆக்ஷனே கிடையாது இந்த இடத்துல. இந்த இடத்துல எந்த பிரைஸ் ஆக்ஷனுமே இல்ல. ஸோ அதனால பிரேக் ஆச்சுன்னா ஃபாஸ்ட் மொமெண்டம் இங்க கிடைச்சிரும். புட் சைடுல. ஓகே. எல்லா செல்லரும் ஆக்டிவேட் ஆயிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட கண்டினியூஷன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆயிரும். ஓகே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்ட் கண்டினியூஷன் வந்துரும். எதுக்கப்புறம்? கண்டினியூஷன். ரைட்? ஸோ நமக்கு ஒரு அலர்ட் வந்திருக்கு. க்ளோஸ் த அலர்ட். ஸோ ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆயிருக்கும். ரைட்? ஸோ ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் இப்படி வரும். திரும்ப இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப இப்படி போயிட்டு திரும்ப இது பிரேக் அவுட் ஆகி இங்க போயிட்டு இப்படி போயிரும். இந்த மூவ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஓகே. ஃபாஸ்ட் மூவ். முதலே சொல்லிட்டேன். ஸோ இது சினாரியோ நம்பர் 2ல நடக்கிற விஷயம். ஒண்ணு இதுக்கு மேலேயே இருந்து இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆயிரும். அப்படி இல்லையா இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த மூவ் கிடைச்சிரும். ஸோ ரிமெம்பர் இந்த இடம் வந்த அப்புறம் மார்க்கெட்ல ஒரு ஒரு டெஃபினட்டா ஒரு பவுன்ஸ் ஆகும். திரும்ப சொல்றேன். இது வரும். இந்த இடம் வந்துருச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு பவுன்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் இப்படியே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஓகே. சப்போஸ் இந்த இத மட்டும் பிரேக் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் திரும்ப ஃபால் ஆகி 101 வந்துரும். ஓகே. யாரெல்லாம் இந்த வீடியோ நீங்க ஓட்டி பார்க்குறீங்களோ, உங்களுக்கு சத்தியமா சொல்றேன். வெறும் லெவல் தான் புரியுமே தவிர கான்செப்ட் புரியாது. நீங்க நிஜமாவே கான்செப்ட்ட புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவ தயவு செஞ்சு ஓட்டாம பாருங்க. இங்க எல்லாமே ஆவரேஜ் டைம். ஆவரேஜா இந்த வீடியோக்கு வியூ நீங்க பார்க்கிறது வந்து ஹார்ட்லி 7 மினிட்ஸ் 40 செகண்ட் வருது. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஒரு 25 மினிட்ஸ் வீடியோவ 7 மினிட்ஸ் நீங்க வாட்ச் பண்றீங்கன்னா, உங்களுக்கு தேவை இந்த லெவல்ஸ் மட்டும் தான். இங்க வந்தா என்ன டப்பா இருக்கா? இங்க டப்பா வருதா? நான் பார்த்துக்கிறோம். ஆனா மார்க்கெட்ல நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. ஏன் ஃபெயில் ஆகுறீங்க தெரியுமா? பிகாஸ் உங்களுக்கு தேவையானது வெறும் இது மட்டும் தான். உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு தேவையே இல்லல்ல.
மார்க்கெட்டோட கான்செப்ட், மார்க்கெட்டோட ரியல் மூவ்ஸ், மார்க்கெட்டோட ஆக்சுவல் மூவ்ஸ், மார்க்கெட்டோட எஃப்ஐடிஏஸ் ஓட என்ன அவங்க பிளானு, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாம, உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம, நீங்க என்ன பண்றீங்க? ஓட்டி, ஓட்டி பார்க்குறீங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். மார்க்கெட்ல பேஷன்ஸா இருந்தா மட்டும் தான் பணம் வரும் உங்களுக்கு மார்க்கெட்ல இருந்து. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேஷன்ஸ வளர்த்துக்கணும்னா வீடியோஸ பாருங்க. ஃபுல்லா பாருங்க. டெஃபினட்டா உங்க ஒரு வீடியோ நீங்க முழுசா பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் எழுதி சொல்றேன். ஒரு வீடியோ நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய விஷயம் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டென்ஷனே இருக்காது. ஸோ ஆக்சுவலா என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன மாரி மார்க்கெட் ரியாக்ஷன் இருக்கும்? மார்க்கெட் எந்த மாரி நடக்கப் போகுது? எல்லா கிளியர் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிரும். ரைட்? ஸோ கமிங் பேக் டூ த சினாரியோ நம்பர் 3. சினாரியோ நம்பர் 3 பாருங்க. சப்போஸ் பை மிஸ்டேக். என்னது? பை மிஸ்டேக். மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? கேப் டவுன் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன சொல்லியிருக்கேன்? கேப் அப் சொல்லியிருக்கேன். பை மிஸ்டேக் மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருச்சு. ஓகே. நல்லா பாருங்க. முக்கியமான லெவல். என்னோட கீழ இருக்க அந்த பாக்ஸ் ஜோன். ரைட்? ஸோ பாக்ஸ் ஜோன் என்ன? எழுதிக்கோங்க. ஸோ பாக்ஸ் ஜோன் எது? 50,000 இத பாருங்க. 50080 அண்ட் 50028. ஓகே. 50,080 ல இருந்து 50,028 வரைக்கும் இருக்க ஜோன் தான் உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஜோன். ஓகே. மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் எடுத்தனா மார்க்கெட் நேரா இங்க வரும். இந்த லெவல்ல மார்க்கெட்ல சப்போர்ட் எடுக்கும். நல்லா சொல்றேன் பாருங்க. இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கும். ஏன்னா, இந்த லெவல்ல இருந்து ஆக்சுவல் சொல்லப்போனா பாக்ஸ் ஜோன் இதுதான். பட் இது பெரிய லெவல். இங்க பாருங்க. 49,900 வரைக்கும் 49,900 வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்கு. அதாவது 50,080 ல இருந்து 49,900 வரைக்கும் ஒரு ரேஞ்ச். மோர் ஓவர் டுமாரோ நாளைக்கு என்ன? டுமாரோ இஸ் அ எக்ஸ்பைரி. எதோட எக்ஸ்பைரி? பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகே. ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. சப்போஸ் நல்லா பாருங்க. எக்ஸ்பைரிக்கு உண்டான ஒரு சீக்ரெட் இதுல சொல்லி தரேன். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் டான்ஸ் ஆடி, மேலேயே டான்ஸ் ஆடி, அதுக்கப்புறம் அப்படியே கீழ ரொம்ப நேரம் அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டு கீழ வர மாரி போய், இப்படியே சஸ்டெயின் ஆயிட்டு எக்ஸ்பைரி வரைக்கும் இந்த ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னு வைங்களேன். எக்ஸ்பைரி வரைக்கும் இந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா, ஸோ உங்களோட உங்களோட ஹீரோ ஜீரோ will be on CE side. கால் சைடு. ஓகே. CE சைடு வந்துரும். திரும்ப சொல்றேன். இந்த இடத்துல ஆடிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்க இருந்து சரசரன்னு போயிரும். திரும்ப சொல்றேன் CE சைடு போயிரும். So this is expiry move. ஓகே. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, மார்க்கெட்ல ஒரு கேப் அப் எடுக்கணும். எடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இந்த இடம் ரொம்ப சஸ்டெயின் ஆகணும், உடையணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உடையணும். செகண்ட் ஹாஃப்ல டக்குன்னு ஒரு 11:30, 12 மணிக்கு உடைச்சிட்டு கீழயே சஸ்டெயின் ஆகணும். ஒரு 1:30க்கு அப்புறம் இங்கேருந்து ஒரு மூவ் கிடைக்கணும். எக்ஸ்பைரி மூவ் 3:30 இங்க க்ளோஸ் ஆகணும். ஸோ ஹோல் மார்க்கெட் வியூ வித் டைம் நான் சொல்லிட்டேன். என்ன நடக்க போகுது? எக்ஸ்பெக்டட் இதுதான் நடக்கும் நான் சொல்ல முதலே சொல்லிட்டேன். ஐ அம் நாட் அ செவியரிஸ்ட். இது என்னோட ஓகே. இது என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். 10 இயர்ஸ்ல எத்தனை டேஸ்ல எத்தனை சார்ட்ஸ் நான் பார்த்திருப்பேன். ஜஸ்ட் திங்க். எத்தனை விதமான சார்ட்ஸ் பார்த்திருப்பேன். ஸோ என்னோட வியூ உங்களுக்கு நான் சொல்றேன். நல்லா சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, ஏன்னா இது இந்த இடத்துல நோ ட்ரேடு. ஓகே. நோ ட்ரேடு. ஸோ நோ ட்ரேட்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் இங்க வரும். ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லாத காரணத்தால் திரும்ப மார்க்கெட் அப்படியே டான்ஸ் ஆகும். ஏன்னா இது பெரிய ரேஞ்ச். இந்த ரேஞ்ச். ஸோ இத உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட் கீழ போகும். இது சினாரியோ நம்பர் 4. சினாரியோ நம்பர் 4 என்ன? 49,901 பிரேக் ஆகணும். பிரேக் பண்ணா மட்டும் தான் கீழ போகும். ஸோ கீழ போச்சுன்னா அப்ப என்ன டார்கெட்? சினாரியோ 4 டார்கெட் பாருங்க. சினாரியோ 4 ஓட டார்கெட்ஸ் சாரி கீழ இன்னமும் இருக்குது பாருங்க. லெவல்ஸ் நெறைய இருக்கு. நான் வந்து சினாரியோ 4ல சொல்லிட்டேன். பாருங்க.
கீழ பெரிய லெவல்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. இங்க இருந்து ஃபுல்லாவே லெவல்ஸ் தான். சொல்லப்போனா 50,100ல இருந்து உங்களுக்கு லெவல்ஸ் எது வரைக்கும் இருக்கு? கீழ 49,700 வரைக்கும் சப்போர்ட். அதாவது எவ்வளோ பாயிண்ட் வச்சுக்கோங்க? இது ஒரு 100, இது ஒரு 300. 400 பாயிண்ட்ஸுக்கு ஃபுல்லா சப்போர்ட். மார்க்கெட்டோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் ஜோன். நல்லா புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட்ல சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, டெஃபினட்டா மார்க்கெட்ல நாளைக்கு மூவ் ஏதாவது குடுக்கணும்னா, மார்க்கெட் மேல போயிட்டு, மேல இருந்து கீழ வரணும். கீழ வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆயிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி மூவ் இப்படி குடுக்கணும். குடுக்கணும்னா இது குடுக்கணும். ரைட்? இல்லன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். அப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் சைட்வேஸ்ல போயிட்டு எக்ஸ்பயர் ஆயிரும். ஓகே. பட் இது உடைக்காது. இது உடைக்க ரொம்ப கஷ்டம். இந்த லெவல் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. ஹெவி ஹெவி செல்லிங் வந்தா மட்டும் தான் நடக்கும். அது வந்து நாளைக்கு நடக்கிற மாரி தெரியல. ஹெவி செல்லிங் வந்தா மட்டும் தான் இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும். இல்லன்னா ஆகாது. திரும்ப திரும்ப சொல்றேன். மார்க்கெட் போகாது கீழ. எழுதி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த லெவல் உடைச்சா மட்டும் ஏன்னா 400 பாயிண்ட்ல சப்போர்ட். எங்க இருந்தாலும் டக்கு டக்குன்னு சப்போர்ட் எடுத்து மேல வரும். உங்கள சும்மாவே புட் சைட்ல ட்ராப் ஆயிருவீங்க. ஸோ தயவு செஞ்சு இவ்வளவு தூரம் போகுன்றதே எனக்கு தோணல. இவ்வளவு தூரம்லாம் போகாதுன்றது தான் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் சப்போஸ் பை மிஸ்டேக் உங்களுக்கு போயிருச்சு. 692 வந்துருச்சு. 692 கீழ இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா திரும்ப கீழ வரணும். இது கீழ வந்தா மட்டும் தான் உங்களுக்கு 532, 49, 254 வரும். இப்போதைக்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் எதுவும் தெரியல. பிகாஸ் மார்க்கெட் ஸ்டில் இன் கால் சைட். ஸோ மார்க்கெட் வந்து சி சைடு இருக்கனால மார்க்கெட்ல நாளைக்கு ஒரு கேப் அப் எடுத்துட்டு ஓகேவா? என் லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஆடிக்கிட்டே திரும்ப உடைச்சிட்டு, இத உடையும்போது இங்க இருக்க மூவ்ஸ் மிஸ் பண்ணிறாதீங்க. டோன்ட் மிஸ். ஓகே. டோன்ட் மிஸ். இந்த மூவ மிஸ் பண்ணிறாதீங்க கிடைச்சதுன்னா. மூவ மிஸ் பண்ணா இந்த இடம் உங்களுக்கு நல்ல மூவ் கிடைக்கும். ஏன்னா 400லேருந்து 100 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் இருக்கு. ஓகே. 300 பாயிண்ட்ஸ் மூவ் கிடைக்கும். மிஸ் பண்ணிறாதீங்க. பிரேக் ஆச்சுன்னா, அப்படி இல்லையா, நம்ம லக் என்னன்னா, பிரேக் ஆச்சுன்னா கீழ, இல்லன்னா இப்படியே மேல சஸ்டெயின் ஆயிரும். பிரேக் ஆச்சுன்னா, அப்படி போயிட்டு அப்படியே ஒரு ஃபாஸ்ட்டா இருக்கும் மூவ் சொல்லிட்டேன் முதலே. ரைட்? டன். ஸோ சினாரியோ 1, சினாரியோ 2, ஓகே. ஸோ சினாரியோ 3, கேப் டவுன், சப்போர்ட், upside. சி. ஓகே. சினாரியோ 4லாம் ரொம்ப கஷ்டம். இதுல எனக்கு சினாரியோ 4 எதுவும் தெரியல. ஸோ 692 கீழ வந்துச்சுன்னா மட்டும் தான் சினாரியோ 4 வரும். இப்போதைக்கு நான் சினாரியோ 4 இது குடுக்க விருப்பம் இல்ல. ஓகே. ரைட். ஸோ உங்களுக்கு வந்து டைரக்ட்டா சினாரியோ 4 நான் என்ன குடுக்க போறேன்னா, சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டா இருக்கு. ஜஸ்ட் திங்க். மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டா இருக்கு. மார்க்கெட் இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துச்சுன்னா, மார்க்கெட் இத பாருங்க. மேல் சைடும் போக வாய்ப்பு இருக்கு. கீழ் சைடும் போக வாய்ப்பு இருக்கு. கீழ போக ரொம்ப கஷ்டம். ஸோ மார்க்கெட் இப்படி வந்துட்டு இங்க கீழ வந்துட்டு திரும்ப இப்படியே மேல தான் போகணும். ஸோ அப்பவும் இந்த சைடு மூவ மிஸ் பண்ணிறாதீங்க. அதாவது ஆக மொத்தம் உங்க ஃபோக்கஸ் எல்லாம் இந்த இடத்துல இருங்க. இந்த மூவ மிஸ் பண்ணிறாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். இத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கான். வேஸ்ட். நான் ட்ரேட் பண்றதே வேஸ்ட். சொல்லியும் புரிய வைக்கிறேன். ஓகே. ஏரியாவும் சொல்லிட்டேன். லெவல்ஸும் சொல்லிட்டேன். ஓகே. மார்க்கெட்ல நாளைக்கு எப்படி ட்ராப் எடுக்கணும்னா, இப்படி புட்ல உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி இருந்து புட்ல வந்துட்டு திரும்ப கால்ல போயிரும். ஏன்னா கீழ உடைக்க முடியாது. அதால உடைக்கிறது கஷ்டம். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினாரியோ. ஸோ இந்த லெவல்ல எந்த இடத்துல மார்க்கெட் உள்ள வந்தாலுமே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகும். பாக்ஸ்ன்னு தான் இல்ல. எங்க வந்தாலும் சப்போர்ட் எடுக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் எடுக்கும். 400 பாயிண்ட்ல எங்க வந்தாலும் சப்போர்ட் எடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை அனாலிசிஸ். ஸோ 4 சினாரியோ குடுத்திருக்கேன் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஆல்ரைட். ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தியா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி நம்ம பார்ப்போம்.
ஸோ உங்க முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே, 5 மினிட்ஸ் சார்ட் போடுங்க. ஸோ நீங்க ஏன் சார் 15 மினிட்ஸ் போடல? சிலர் கேட்குறாங்க சார் 50 மினிட்ஸ் ஏன் 30 மினிட்ஸ் 1 மினிட் சார், அவங்கவுங்க இஷ்டம் சார். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் நாட் கோயிங் டு டேக் எ ட்ரேட். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணா. என்ன 15 மினிட்ஸ் போட்டா கொஞ்சம் பெருசா இருக்கறனால ஜஸ்ட் மேக்கிங் இட் 5 மினிட்ஸ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கனால உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ரீசன் இல்ல. ஸோ மேல இருக்க பாக்ஸ முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப் சைட்ல இருக்க எனக்கு பாக்ஸ் வந்து எழுதிக்கோங்க. 23,604, அதாவது சொல்லப்போனா 23,605. ஓகே, ஸோ இன்னொரு லெவல் வந்து 23,590. ஸோ 23,590லேருந்து 605 இது வந்து நோ ட்ரேட் ஜோன். என்னது? நோ ட்ரேட். இதுல உள்ள போச்சுனாலே ட்ரேட் எடுக்க கூடாது. ஓகே, நெவர் டேக் ட்ரேட். உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும்னா இதுக்கு மேல போனா மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். அதாவது 23,610 610க்கு மேல போனா ட்ரேட் எடுங்க. என்ன எடுப்பீங்க? கால் சைடு சிஇ. ஓகே, சிஇ ட்ரேட் எடுப்பீங்க. சிஇ ட்ரேட் எடுத்தீங்கன்னா டார்கெட் என்ன இருக்கும் பாருங்க. டார்கெட் வில் பி இது 723,702. ஸோ 23,610ல இருந்து அப்படியே மேல போயிட்டு மெதுவா போயிட்டு 23,702 போகும். இது சிஇ சைட். சினாரியோ நம்பர் 1. ஓகே, டன். ஸோ சினாரியோ நம்பர் 2. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கும், ரெண்டுமே கேப் அப். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கேப் அப். ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் எடுத்துச்சுன்னா என்னோட இந்த முக்கியமான பாக்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். எடுத்துட்டு திரும்ப உடைச்சிட்டு திரும்ப இந்த இடம் வரும். ஸோ இந்த இடம் வந்து 23,559. திரும்ப சொல்லுங்க, 23,559. ஸோ இந்த இடம் வந்துருச்சு. திரும்ப மார்க்கெட்ல இதுக்குள்ளேயே முடியுதான்னு பாருங்க. இதுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் நாளைக்கு இதுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும். ஒன்ஸ் இது கீழே பிரேக் ஆகுதா, ஏதாவது 23,500 23,555 நல்லா பார்த்துக்கோங்க. 23,555 இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாவே கீழே இருக்க பாக்ஸ் வந்துடும். கீழே இருக்க பாக்ஸ்னா எதுன்னா பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. கீழே இருக்க பாக்ஸ் ஜோன் which is 23,518. ஸோ 23,511. ஸோ 510ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 23,518 23,510 வரும். ஸோ மார்க்கெட் திரும்ப இங்க வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஹெவி சப்போர்ட் இருக்குது, ரைட்? ஸோ மார்க்கெட்ல ஹெவி சப்போர்ட் இருக்க ஒரு காரணத்தினால மார்க்கெட் இதுக்கு கீழே 466 கீழே போனா மட்டும்தான் மார்க்கெட் புட் சைட் போகும். அதர்வைஸ் நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சுக்குள்ள சைடுவேஸ் ஆயிடும். திரும்ப சொல்றேன், சைடுவேஸ். தென் ஸோ கீழே இருக்க லெவலும் நீங்க வேணா எழுதிக்கோங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 518 511. ஸோ அதே சினாரியோ தான், பேங்க் நிஃப்டி சினாரியோஸ் தான். மார்க்கெட் மேலே போச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா கீழே வரும், இல்லை இங்கே சைடுவைஸ். அப்படி இல்லைன்னா கீழே வந்துட்டு இதுக்குள்ளே சைடுவைஸ். ஏன்னா கீழேயும் ஹெவி சப்போர்ட் ஜோன், மேலேயும் ஹெவி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஐ மீன் ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே எங்கேயா போச்சு சஸ்டெயின் ஆனால் மட்டும் தான் மேலே போகுமே தவிர போகாது. இன்னைக்கு நம்ம என்ன நடந்தது பாருங்க. நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், எக்ஸாக்டா நம்ம பாக்ஸ்ல நம்மளோட எஃப்ஐடி லெவல்ல உங்களுக்கு கேப் அப் கொடுத்து அங்கே இருந்தே டக் டக்குன்னு பிரேக் ஆயிருச்சு. எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாக்டா நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு இந்த இடத்துல போனா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஓப்பனிங்கே ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இம்மிடியட்டா ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டில பெரிய ஒரு ஃபால் இருக்குது, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், சினாரியோ 1, சினாரியோ 2, இது வந்து சினாரியோ 3. ஸோ சினாரியோ 4 வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சொல்ல போனா சினாரியோ 4 வந்து தெரியல. 466 கீழே போனா மட்டும்தான் உங்களுக்கு 23,333 வரும், இல்லைன்னா வராது. ஓகே, ஸோ அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் இதுக்குள்ளேயே வந்து சைட்வைஸ் ஆயிரும்.
ஓகே. திரும்ப சொல்றேன். மார்க்கெட் இதுக்குள்ள இருந்து சைட்வேஸ். ஸோ நிஃப்டியோட இன்னைக்கு அப்படிதான் தெரியுது. பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வேணுனா கீழ வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு அப்சைட் மூவ் போலாம். அதே டைம்ல நிஃப்டியும் இப்படி கீழ வந்துட்டு அப்சைட் மூவ் போயிட்டு இந்த ரேஞ்ச் இதே ரேஞ்சுக்குள்ளேயே சைட்வேஸ் ஆயிடலாம். அவ்வளவுதான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இதுதான். ஸோ இது என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து தான் நீங்க பார்க்கணும். பட் உங்களுக்கு கிளியர் கட்டான வியூ ஈஸியா ஒரே ஒன் லைன்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் எங்க இருக்கணும்னா, இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ். ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட். ஸோ இந்த மூவ்ஸ தான் நீங்க கேப்சர் பண்ணணும். இதுக்கு மேல போச்சுன்னா, தென் நோ ட்ரேட் ஜோன் ஒரு சேஃபஸ்ட் ஜோன் போயிருச்சு மார்க்கெட். ஸோ நீங்க சிஇ சைட் போகலாம். அதே மாரி இது கீழ வந்தா மட்டும் தான் புட் சைட். அதர்வைஸ் நெவர். வராது. அதர்வைஸ் வராது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை வியூ. ஸோ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். Bye bye and happy trading. See you soon with a new analysis tomorrow. Till then, bye from my professor. ஸோ நம்மளோட கோர்ஸ் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போட்டுருவேன். ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க நீங்க வேணா கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல நம்ம சொல்லி தந்துருவோம். பிகாஸ் என்கிட்ட டைரக்டா உங்களுக்கு ஒளியும் மறைவில்லாத விஷயம் தான் நம்ம சொல்லி தருவோம். எந்த ஒரு ஃபேக்கான விஷயம் இல்ல. நீங்க டெய்லி மார்க்கெட்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு யூஸா இருந்தா ஜாயின் பண்ணுங்க. யூஸ் இல்லனாலும் கோர்ஸ்ல நம்ம லெவல்ஸ வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. That's all about my suggestion. Okay. So thank you. Bye bye. And see you soon with new analysis tomorrow. Thank you.